வாழைத்தோப்பு வனஜா. நான் தொடுக்கு நல்லா வேலை பாரு. ஆ சாப்பிடு. வாழைத்தோப்பு வனஜா வந்துட்டேன். வனஜா மல்லிப்பூ வச்சுட்டு கும்முன்னு ரெடியா இருக்க. வா உட்கார். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இன்னைக்கும் கட்டல் இல்லையா? என்ன வனஜா, இந்த கட்டல் இன்னைக்கோ நாளைக்கோன்னு ஆடிக்கிட்டு இருக்குது. என் ஸ்பீடுக்கு இதெல்லாம் தாங்குமா? நமக்கு இருக்கு தட்டாந்தரையும் கோரப்பாயும். வா அங்கே போய் பண்ணுவோம். வா. இரு இரு இரு, நான் பாயை வச்சு ரெடி பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன். என்ன உனச்ச பாத்துட்டு இருக்க? அந்த தலகாணி எடுத்துக்கிட்டு வா. வா போட அப்படியே இப்படி போடுமா. வா. அன்னைக்கு நான் சொன்னல, நம்ம பண்றது 4 பேருக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கதவை சாத்திட்டு வர்றாரு. செல்லம் வனஜா, வாழைத்தோப்பு வனஜா. மல்லிகைப்பூ வாசத்தோட உன் கூந்தல் வாசம் பிச்சு உதர்த்திடிச்செல்லாம். வனஜா வனஜா, உன் மேல எனக்கு அவ்வளோ ஆசைடி, பிரியமா இருக்கும் நீ மேல வனஜா. நல்லா இருந்துச்சு வனஜா. கட்டலில் பண்ணுறதுக்கு கட்டாந்தரையில் பண்ணுறதுக்கு நேரம்மா. அண்ணா பணம் என்ன ஆச்சுண்ணே? மறந்துட்டேன் பார்த்தியா? அப்பா இல்லை வனஜா. அண்ணா என்னண்ணா ஒண்ணுதான் இருக்கு, இன்னும் 2 லட்சம் சேர்த்து குத்துட்டீங்கன்னா நான் வைத்தியம் பார்த்துருவேன்ல என் புருஷனுக்கு. தயவு செஞ்சு குத்துருங்கண்ணே. வனஜா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். அடுத்த தடவை நான் வர்றப்போ 1 லட்சம் தரேன். ஏன்னா இன்னும் மேல ஆசை அடங்கல வனஜா. உன் கூட தினமும் படுத்து எழுந்திரிச்சாதான் இந்த மனசு நிறையும் என் ஆசையும் அடங்கும். நீ என்னடானா
இவ்வளோ அவசரப்படுற? அண்ணா நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புண்ணே. என் புருஷன் உசுரோட ரொம்ப விளாட்றீங்க. வேணாண்ணே, காசு கொடுத்துருங்கண்ணே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன்ல, அப்புறம் ஏண்ணே இப்படி பண்ணுறீங்க? ஆமா. உடம்புல ஒரே வலி வனஜா. என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி நல்லா எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றிட்டு வெட்டைக்கோழி சூப்பு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் ஆச்சு. பட்டா அண்ணே, நான் சொல்கிறத கொஞ்சம் தான் யோசிங்கண்ணே. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்லம்மா. நான் ஒருக்கா சொன்ன மாதிரி தான் திரும்ப திரும்ப என் காதில் ஊதிட்டு இருக்காது, சரியா? அடுத்தது நான் வர்றப்போ நான் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வரேன். உன் கையால் குழம்பு வச்சு போடு. இங்கேயே சாப்பிட்டு ஒரு நைட் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போகிறேன். அதுக்கப்புறம் நீ கேட்குற காசுக்கு மேலே நான் தரேன், சரியா? என்ன செல்லம், வரேன். காசுன்னு அச்சு அரிக்கிறான். இன்னும் கொடுக்கு. உள்ள வேலை முடிஞ்சிருச்சு, நல்லா வேலை பாரு. பட்டா ஏய் வனஜா, ஏய் வாழத்தை போனஜா, எந்திரடி. யோ, என் புருஷன் இருக்கிறாரியா? அவன் கிடக்கிறாண்டி மயிராண்டி, மூடோட வந்திருக்கிற, படுத்திருக்க. உனக்கு பணம் வேணுமா வேண்டாமா? போயா வரேன். ஒழுங்கா வாடி. இங்க பார், நாங்கள் போவேன், நீ வரலன்னு வச்சுக்க, உன் புருஷனை குறவழியில் காலை வச்சு மிதிச்சு கொண்டுருவோம் நான். நீ போயா வரேன். மூடோட வண்டி இருக்க, சீக்கிரம் வாடி. என்னடி நீ? ஐயோ, எல்லாம் என் நேரம். ஏய் வனஜா, சீக்கிரம் வாடி. வாடி வாழத்து வனஜா, மாப்பிள்ளை மாதிரி வெயிட் பண்றல, வாடி. சீக்கிரம் வாடி. வா 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 வா, சீக்கிரம் வா, நேரம் ஆகுது. வா கரடி. ஏன் இப்படி தாங்குற? உன் புருஷன் இருக்கான்னு பயப்படுறியா? அவனுக்கு காதும் கேட்காது, ஒரு மண்டையும் புரியாது. அவன் தான் சீக்காளி ஆயிட்டான்ல. ஏன் தயங்குற? நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படக்கூடாது, பாத்தியா? வா பாடிச்சிடலாம், வா. என்ன வனஜா, எப்போ போல இருந்துச்சா? அண்ணா, அந்த பேலன்ஸ் பணம். பேலன்ஸ் பணமா?
கொடுத்த 3 லட்சத்தை திருப்பி வாங்கிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். என்ன முழிக்கிற? உன் மேலே இருந்த ஆசை பூரா எனக்கு இன்னையோட தீர்ந்துருச்சு. நீ அந்த முதல் 3 லட்சத்தையும் கொடு. அது கூட சேர்த்து வட்டி இப்போ கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லை நாளைக்கு தர்றேன்னா அந்த வட்டி நாளைக்கு கொடு. அதுவும் முடியலன்னு வச்சுக்க, இன்னொரு வழி இருக்கு. வாழைத்தோப்பு வனஜானா இன்னும் பல பேர் ஏங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன சொல்ற? அந்த ரூட்ல போறியா? இன்னும் நிறைய கிடைக்கும். அட பாவி, உன் ஆசை தீர என்னை அனுபவிச்சுட்டு குப்பை மாதிரி கசிக்க போட்டியடா. மோசம் பண்ணிட்டியடா. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். உன் குடும்பமே நாசமா போயிடும். நீ பணம் வாங்குறதுக்கான அத்தாரிட்டி என்கிட்ட இருக்கு. என்னன்னு பார்க்குறியா? கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் என்கிட்ட தாண்டி இருக்கு. என்னை மீறி நீ ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. உனக்கு 2 ஆப்ஷன் தான். காசு தரியா இல்லை கனெக்ஷன் பண்ணுறியா? யோசிச்சு வைடி, திரும்பவும் வரும். மணி, உங்க அம்மா உனக்கு ஃபோன் பண்ணுச்சா? பண்ணிச்சுக்கா. நீ பேசும்போது நீ வேணா கவனிச்சு பாரு. நகத்தை பிடிச்சிட்டு போ. வீட்டில் யார் இல்லாதப்ப நீ அவ கூட இருக்குன்னு நினைப்பா. நான் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு நோகி. அவனுக்கு மடிஞ்சிட்டாடா. சித்தி, என்னாச்சு? நான் எப்போ வந்தாலும் நீங்க சிரிச்ச மாதிரி இருப்பீங்க. இப்ப என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க? சொல்லுங்க சித்தி. ஒரு நிமிஷம் ரூமுக்கு வா. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். பன்னியாரை நம்பி நான் மோசம் போயிட்டேன்டா. அந்த ஆளு 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னான் இல்ல, காசை கொஞ்சம் தான் கொடுத்தான். என் புருஷனுக்கு வைத்தியம் பண்றதுக்காக என் மானத்தையே நான் எழுந்துட்டேன். என்னை நல்லா அனுபவிச்சுட்டு பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டான். அது மட்டும் இல்லாம வட்டி பணத்தையும் கேட்குறான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல. உசுரோட வாழ்றதா இல்லை நாண்டுக்கிட்டு சாகிறதா? எனக்கு வழியே வேற எதுவும் தெரியல. என் சித்தி இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. போயிட்டு அந்த ஆளுகிட்ட போயிட்டு இப்ப என்ன? உனக்கு பணம் தானே பிரச்சனை. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வரேன்.
சித்தி இதில் 5 லட்ச ரூபா இருக்கு. முதல்ல இந்த பணியார் மூஞ்சல் தூக்கிறீங்க. டேய் எனக்கு வேணாம்டா. சித்தி பிடிங்க சித்தி. இல்லை எனக்கு வேண்டாம். நான் அன்னைக்கே சொன்னேன், நான் உன் சொந்த உறவு பையன் தானே. கண்ட ஆளுங்கெல்லாம் நீங்கள் பேச்சு வாங்கறதுனால பார்த்துட்டு இருக்க முடியாது. பிடிங்க சித்தி. டே மணி, ஏதடா இவ்வளோ பணம்? எப்பட்றா வந்துச்சு? உன் ஆத்தாளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு என் கழுத்தை அறுத்து போட்டுருவா. சொல்லுடா, யார் பண்ணண்டா அது? சித்தி இது என் படம் தான் சித்தி. அப்பாவுக்கு எல்ஐசிலேருந்து பணம் வந்ததுல அதில் 10 லட்ச ரூபா வந்தது. 5 லட்ச ரூபா வீட்டுக்கு கொடுத்துட்டேன். இந்த 5 லட்ச ரூபா நீங்கள் வச்சுங்க. உங்கள் கடன் எல்லாத்தையும் அடிச்சிருங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் சித்தி. சித்தி சின்ன வயசுல அவங்கள பார்த்துட்ருக்கேன் சித்தி. நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல சித்தி. ரொம்ப நன்றிடா. நீ செஞ்ச உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. சித்தி நான் ஒன்று சொல்லுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்கள் கஷ்டத்துக்காக யார்கிட்டே காசு கட்டிட்டு இருக்கீங்களே, அந்த வட்டிக்காரெலாம் உங்களை தொட விட்டுருக்கீங்க. யாரும் உங்களை தொடறதுக்கு நான் தொட்டா என்ன தப்பு? உங்களுக்காக இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கோம். என் கூட நீங்கள் படுக்கணும் சித்தி. டேய் நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. சித்தி உங்களுக்கே தெரியாம நான் நிறைய தடவை ரசிச்சிருக்கேன்.
நான் உங்களை ஒரு தடவை கூட தொட முடியல, நான் வருத்தப்பட்டிருக்கேன். சரி சரி, கிச்சனில் சீம்பால் வச்சுருக்கேன், போய் எடுத்துட்டு போ. டேய் என்னடா, நான் பேசிட்டே இருக்கேன், என் வாயை பார்த்துட்டு இருக்க. உங்களுக்கு இந்த பணம் தேவை தானே? அப்படியே என் கூட ஒன்றா இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு வேற வழியே இல்லை சித்தி. என்னைய மாரி நீங்கள் போனீங்கன்னா பண்ணையார்கிட்ட தான் மாட்ட போகிறீங்க. அதுக்கு நானே பரவாயில்ல. ஆமாம், எனக்கு பணம் தான் தேவை. எனக்கு தெரியும் சித்தி. என்னங்க, இந்தாங்க மாத்திரை போடுங்க. ஏ தொடுக்கு, அங்கே ஆட்டுங்களுக்கெல்லாம் தீனி போட்டியாடா? இந்த விளக்கு மரம்லாம் இங்கேயே கிடக்கு. ஐயோ ஐயோ. என்ன வனஜா, மூடு வந்துருச்சுன்னு கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கிற? ஒரு மூடும் வரல, ஒரு மூதியும் வரல. நீ மூடிட்டு உன் காசை வாங்கி கிளம்பு. உங்ககிட்ட வாங்கின பணம் எல்லாம் இதில் இருக்கு. இன்னைக்கு தான் உன்னை கடைசியாக பார்க்குறேன். கிளம்பு. என்ன வனஜா எவ்வளோ கோவமா பேசுற? என்னாச்சு உனக்கு? ஆமா, ஏது உனக்கு இவ்வளோ காசு? என்ன மாதிரி எவனாச்சும் பிடிச்சிட்டியா? யோ கிளம்பியா? வாயில் எதுனா அசிங்கமாக வந்துட போகுது, போயா. நான் எப்படி காசு கொடுத்தா உனக்கு என்ன? அதான் வந்துடுச்சுல, வாங்கிட்டல, கிளம்பு. இன்னைக்கு தான் நான் பார்க்கறது உன்னை கடைசி. போ. வரண்டு திரும்பவும் நீ என்கிட்ட எப்படி வருவீல? இன்னைக்கு நான் உன்னை வச்சுக்கிறேன். போயா போயா. யாரு?
நீயா? சே, பயந்துட்டேன். என்ன சித்தி? சேச்சா, சித்தி இல்லை, நீ வனஜா. சாதாரண வனஜாவா? வாழைத்தோப்பு வனஜா. நீ எல்லாம் பயப்படியா? இப்போ எதுக்குடா வந்திருக்க? தேவையில்லாம என் உசுரை வாங்காத. என் வீட்டுக்கார் தூங்கிட்டு இருக்காரு. டேய், அவரு உனக்கு சித்தப்பாடா. டேய் வானாண்டா, போடா. என்னது? வேணாமா? காசு கொடுக்கும்போது இனிச்சிச்சுல, இப்போ மட்டும் நான் கசக்குதா? நான் உன்னை எப்போ அனுபவிக்கணும்னு நினைச்சேன். ஆனால் நேரம் இப்போதான் கை கூடி வந்திருக்கு. வனஜா, பக்கத்துல வா, பக்கத்துல வா, பக்கத்துல வா. டேய் தம்பி, நீ பண்றலாம் ரொம்ப தப்புடா. ஏற்கனவே உனக்கு கனமா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க? அது உனக்கு சித்திடா. நீ இப்பெல்லாம் பண்ணேன்னு தெரிஞ்சா நான் உனக்கு ஐடியாவே கொடுத்துக்க மாட்டேன்டா. உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையா? அது உனக்கு சித்திடா. ஏன்டா அப்படி பண்ற? இந்த பக்கம் வந்துடாங்க. என்ன ஐடியா கொடுத்து அதோட நிப்பாட்டிக்க. சும்மா இந்த புத்திமொழிலாம் சொல்லாத. நீ விளக்கறன் தானே? இது ஏன் சித்தி, நான் எப்போனாலும் வருவேன். அதெல்லாம் நீ சொல்லாத. வேலைக்காரனா நல்ல வேலைக்காரனா மட்டும் இரு. உனக்கு போய் நான் புத்திமதி சொன்னேனே, என்ன செருப்பால் அடிப்பேன். சொல்லிக்க. என்ன வனஜா பண்ற? சொல்லு வனஜா. ஏய் தொடுக்கு, நீ இருக்கிறதுனால தான்டா வனஜா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. நீ போடா முதல்ல, நீ கிளம்பி போ, அப்பதான் சொல்லுவா. போ.